அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, கலைஞர்களே, அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து உடைய அதற்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற குறள் எண் 746. எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். அதாவது அந்த இடத்தில் உதவுவதற்கு நல்லாள் கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதான் சிறந்த அரண். ஆக படை வீரர்கள் உதவியாளர்களாக அங்கே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க உதவுவதற்கு தேவையான எல்லா பொருளும் அங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா பொருட்களும் இருக்கின்றன. அந்த இடத்தில் உதவுவதற்கென்று ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழலை கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு இடம்தான் அரண். அதான் சிறந்த அரண் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த வகையில் இங்கே உடைத்தாய் என்கின்ற அந்த சொற்கள் வருகின்ற பாருங்கள். அதில் உடைய என்பதை நாம் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு அமிழ்து சொல்லாக பார்க்கின்றோம். உடைய என்றால் என்ன? உடைய என்றோடு நமக்கு நினைவுக்கு வருவது என்னுடைய, உன்னுடைய, பிறருடைய, அவருடைய, இவளுடைய என்றெல்லாம் அந்த உடைய. ஆக ஆங்கிலத்தில் அதை நாம் எப்படி சொல்கிறோம்? மை, ஹிஸ், ஹர், தயர், அவர், யுவர் என்றெல்லாம் வருது பாருங்க. இவையெல்லாம் தான் அந்த உடைய என்பதாக வருகின்ற சொற்களாக இருக்கின்றன. ஆக இந்த உடைய என்றால் அது ஒரு பொருளுக்கு சொல்வது மிக நேர்த்தியாக அமைகிறது. இது என்னுடைய எழுதுகோல், இது அவர்களுடைய சொத்து, இது இன்னாருடைய மகிழுந்து என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு ஆளை பற்றி சொல்வது அப்படி சொல்லலாமா? இந்த உடைய அல்லது அது, அவனது, இவனது, இவளது, நமது என்றெல்லாம் அது அஃறிணை பொருட்கள், உயிரற்றவை, அவற்றிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் உயிர் உள்ளவர்கள், சிறப்பாக மாந்தர்கள், இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு சொல்கின்ற பொழுது நாம் இந்த உடைய அல்லது அது என்பதாக அல்லாமல் அதை வேறொரு வழியிலே நாம் சொல்ல வேண்டும். எனவே இது என்னுடைய எழுதுகோல், ஆனால் இவள் எனக்கு தங்கை, அல்லது இவன் என் தம்பி, இவர்கள் என் அன்பு பெற்றோர் என்று நாம் சொல்லலாம். எப்படி சொல்லிவிடக்கூடாது? இவள் எனது தங்கை, அவன் எனது தம்பி, இவங்க என்னுடைய பெற்றோர் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு பெற்றோர், எங்களுக்கு பெற்றோர். அதனால தான் குமரி மாவட்டத்தில் அதை சொல்லுவாங்க, எனக்கு தம்பி. அந்த எனக்கு என்பது தான் மருவி எனக்க என்று வந்திருக்கிறது. எனக்குங்கிறது நன்றான ஒரு பயன்படுத்துகின்ற சொல். அதனால்தான் அவருடைய ஒரே மகனும், அதையெல்லாம் இனி கொஞ்சம் மாறணும். நம்முடைய திரு அவையிலேயே அவருக்கு ஒரே மகனும் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். எனவே யாராவது ஆயர் மீது கோபமாக இருந்தால் நமது ஆயர் அவர்கள் என்று ஒருவேளை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் உண்மையிலேயே நன்றாக சொல்வதாக இருந்தால், பண்பாக சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்ல வேண்டும்? நமக்கு ஆயர், நம் மறைமாவட்ட ஆயர், நம் அன்பு ஆயர் என்று சொல்ல வேண்டும். நமது, நம்முடைய என்று சொல்வதை நாம் தவிர்த்து நமக்கு என்பதாக நாம் சொல்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த உடைய என்றவுடனே அது உரிமை உடைய என்கின்ற அந்த ஒரு செய்தி அங்கு தொக்கி நிற்பதாக நாம் பார்க்கின்றோம். குறளிலே வருகின்ற அந்த ஒரு 2 குறள்களை பயன்படுத்தி ஒரு பாட்டுக்கான ஒரு முன் தொகையரா மாதிரி எழுதியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அருமையான ஒரு பாட்டு. ஒன்றே குலம் என்று பாடுவோம் அதற்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஆக அன்புடையார், அதே போன்று அறிவுடையார் என்றெல்லாம் அந்த குறள் வருது. பார்த்தீங்களா? குறள் எண் 430 இப்படி சொல்லுது பாருங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுளார் என்னுடையரேனும் இலர். எது இருந்தாலும் அங்கே ஒன்றுமே இல்லை என்பதான் பொருள். இப்படியாக
இங்கு அன்புடையார், அறிவுடையார், நாணுடையார், அடக்கமுடையார், ஒழுக்கமுடையார் என்கின்ற இந்த மாதிரியான அந்த உடைய தன்மைகள் கொண்டவர்கள் இன்று பெருக வேண்டும். எனவே இங்கு ஜாதிகள் அல்ல, மாறாக இறைவனுடைய மக்களாக இருந்து நற்பண்புகளை உடையவர்களாக இங்கு பெருக வேண்டும் என்றெல்லாம் இந்த உடைய என்கின்ற அந்த ஒரு சொல் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் அழைப்பு செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வகையில் இன்றைக்கு நாம் ஏற்றிருக்கிற இந்த உடைய அமிழ்து என்கிற அந்த ஒரு சொல்லை அடித்தளமாக கொண்டு ஒரு முழக்கத்தை நம்ம எல்லாருமே இப்போ முழங்கலாமா? நம்முடையவை எல்லாம் இறைவனுடையவையே, இறைவனுடையவை எல்லாம் பொது உடைமையே. எனவேதான் இந்த ஆலமரம், இந்த பள்ளிக்கூடம், இந்த கிணறு அது எல்லாருக்கும் பொது உடைமை. அதில் யாருமே தனியே அங்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றால் கடவுளுடைய அந்த படைப்பு. அதனால தான் நாம் பார்க்கிறோம், இந்த நிலம், நீர், காற்று இவையெல்லாம் தனி உடைமையாக்கப்பட்டு அங்கு மாசு அடைந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் எல்லாரும் வாழ்வதற்கு தான் கடவுள் தந்திருக்கிற இதெல்லாம் உணர்ந்தவர்களாக அந்த உடைய என்கின்ற அந்த சொல்லை உள்ளத்தில் பதித்து கொண்டு நாம் கடவுளுக்கு அன்பு உடையவர்களாக திகழ்வோம் என்று உறுதியேற்றுக்கொண்டு இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.